காற்றாலை மின் உற்பத்தியில் ஏற்கனவே நாட்டிலேயே முதலிடம் பிடித்துள்ள தமிழகம் இந்த ஆண்டு இறுதிக்குள் சூரிய ஒளி மின் உற்பத்தியிலும் முதலிடத்தை எட்டும் என சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது வினா ஒன்றுக்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன், புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்திக்கு என தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் சூரிய ஒளி மின்சக்தி துறையில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் பெறும் என்றும் அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நியூ அண்ட் ரெனிவபிள் எனர்ஜி என்று அழைக்கப்படும் மரபுசாரா எரிசக்தி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பணிகளை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமான ஆற்றல் ஆய்வுக்கான கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆராய்ச்சி நிறுவனம் மரபுசாரா எரிசக்தி திறன் பயன்பாட்டை அதிகரிக்க தேவையான மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், அடிப்படை திறனுக்கான சிறப்பு பயிற்சி அளித்தல், கலந்தாலோசனை மற்றும் கருத்தரங்குகள் நடத்துதல் போன்ற பணிகளை செய்து வருகிறது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எப்படி காற்றாலையிலே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற நிலையை, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற நிலையை எடுத்திருக்கிறதோ அதே போல இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே நிச்சயமாக சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்தியிலும் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடம் என்ற நிலையை புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு உருவாக்கும். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, நீதிமன்றங்கள் துறை அமைச்சர் திரு SP வேலுமணி, செய்யூர் பகுதியில் நடுவர் நீதிமன்றம் அமைக்க உயர்நீதிமன்றத்திடமிருந்து செயற்குறிப்பு வருமானால் அதனை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கனிவுடன் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நீதித்துறையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடிக்கும் வகையில் புதிய நீதிமன்றங்களையும், நீதிமன்றங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளையும், நீதிபதிகளுக்கு தேவையான குடியிருப்பு வசதிகளையும் தாயுள்ளத்துடன் ஏற்படுத்தி தந்து வருகிறார்கள். செய்யூரில் நீதிமன்றம் அமைப்பது தொடர்பாக செயற்குறிப்பு எதுவும் உயர்நீதிமன்றத்திடமிருந்து இதுவரை பெறப்படவில்லை. செய்யூரில் நீதிமன்றம் அமைப்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலிருந்து செயற்குறிப்பு பெறப்படும் பட்சத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசு கனிவுடன் பரிசீலனை செய்யும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு N. சுப்பிரமணியன், பெண்ணாடம் பேரூராட்சிக்கு உட்பட்ட டி. அகரம் பகுதியில் ஆதி திராவிட மக்களிடமிருந்து வீட்டுமனை பட்டா கோரி 156 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய தகுதி உள்ளவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். டி. அகரம் கிராமத்தைச் சார்ந்த ஆதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிட புல எண் 70/7 35.56 ஹெக்டேர் நிலம் இத்துறையின் மூலம் கையகம் செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வாழும் ஆதிராவிட மக்களிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா கோரி 156 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இம்மனுதாரர்களின் வருமான வரம்பு உள்ளிட்ட பிற தகுதிகள் குறித்து ஆய்வு செய்து தகுதியான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டதும் மனைப்பட்டாக்கள் வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.